திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திங்கட்கிழமை காலமானார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவர். 12 ஆண்டுகள் பணியாற்றியவர். தனது 88வது வயதில் தான் விரும்பிய இயேசுவின் உயிர்ப்பு நாளை கொண்டாடியவர் மன நிறைவோடு அவரிடம் சென்றார். அவருடைய பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ. பிறந்த தேதி டிசம்பர் 17, 1936. பிறந்த இடம் பியூனஸ் அயர்ஸ், அர்ஜென்டினா. இறந்த தேதி 21 ஏப்ரல் 2025. இறந்த இடம் செயின்ட் மார்த்தா ஹவுஸ், வாட்டிகன் சிட்டி. இயேசு கிறிஸ்துவின் மீதான ஈர்ப்பு இயேசு சபையில் 1958ஆம் ஆண்டு அவரை இணைய வைத்தது. பியூனஸ் அயர்ஸ் உயர் மறை மாவட்டத்தில் பேராயராக பணியாற்றி மிக எளிமையான வாழ்க்கை நடத்தி வந்தார். திருத்தந்தை அசிசி பிரான்சிஸின் நினைவாக பிரான்சிஸ் என்பதை தனது ஆட்சி பெயராகவும் தெரிவு செய்தார். போப்பான முதல் நாளிலிருந்தே போப் பிரான்சிஸ் என்ற பெயராலேயே வாழ்ந்து வந்தார். தென் அமெரிக்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. இயேசு சபையிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் இவர் ஆவார். 3ஆம் கிரகோரிக்கு பின்பு 1200 ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. ஆடம்பரத்தை விரும்பாத போப் பிரான்சிஸின் எளிய வாழ்க்கை. அவர் ஆடம்பரமான லத்திக்கன் இல்லத்தை தவிர்த்து ஒரு சாதாரண விருந்தினர் மாளிகைக்கு சென்றார். அவர் கைதிகளின் கால்களை கழுவினார், அகதிகளுடன் நின்றார் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உலகத் தலைவர்களை வலியுறுத்தினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தமது வாழ்க்கை முழுவதும் இறைப்பணிக்காகவும் திரு அவையின் பணிக்காகவும் அர்ப்பணித்தவர். நற்செய்தி விழுமியங்களை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் உலகளவில் அன்புடனும் எடுத்துரைத்தவர். குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடன் தனது உடனிருப்பை வெளிப்படுத்தியவர். கடவுளாகிய இயேசுவின் உண்மை சீடராக சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தவர். போப் பிரான்சிஸ் அனைவரும் சமம் என்ற சமூக நீதியை கொள்கையாக கொண்ட உயர்ந்த மனிதர். HIV உள்ளிட்ட பாதிப்புகளால் ஒதுக்கி தள்ளப்பட்ட நோயாளிகள் மீது பரிவு காட்டி வந்தார். அனைவரையும் சந்திக்க வெளியே செல்லுவது, அனைவரிடமும் பேசுவது, அனைவரிடமும் பேச கற்றுக் கொடுப்பது, அனைவரையும் ஆசீர்வதிப்பது என்று ஒவ்வொரு செயலிலும் அவர் போற்றிய துறவியின் மதிப்புகளை எதிரொலித்தார். அவர் அதிகாரம் படைத்தவர்களை நீதியுடன் செயல்பட சவால் செய்தார். அந்நியரை வரவேற்க நாடுகளை அழைத்தார். மேலும் நமது பொதுவான வீடு இந்த பூமி, எதிர்கால சந்ததியினருக்கு நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பரிசு என்பதை நமக்கு நினைவூட்டினார். உலக தலைவர்கள் பிரான்சிஸை அவரது தார்மீக தலைமைத்துவம் மற்றும் இரக்கத்திற்காக பாராட்டினர். அதே சமயத்தில் சாதாரண விசுவாசிகள் அவரது எளிமை மற்றும் மனிதாபிமானத்தை நினைவு கூர்ந்தனர். திருத்தந்தை தன் கடைசி காலத்தில் தன் எண்ணங்களை உயிலாக வடித்துள்ளார். அந்த இறுதி உயிலில் திருத்தந்தை பிரான்சிஸ் வத்திக்கானுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்படுவதை உறுதிப்படுத்தினார். மேலும் இது அவருக்கு பிடித்த கன்னி மேரியின் சின்னத்தின் தாயகமாகும். ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திற்கு முன்னும் பின்னும் திருத்தந்தை பிரான்சிஸ் பசிலிக்காவிற்கு சென்று பிரார்த்தனை செய்வார். அங்கே மேரி நீல நிற அங்கியில் போர்த்தப்பட்டு குழந்தை இயேசுவை தாங்கியிருக்கும் உருவம் இடம்பெற்றுள்ளது. அவர் ஒரு இரத்தினக்கல் பதித்த தங்க புத்தகத்தை ஏந்தியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கு வழிபாட்டு நிகழ்வை கர்தினால்கள் அவையின் தலைவர் கர்தினால் தலைமையேற்று வழிநடத்துகிறார். ஏப்ரல் 26 வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் இறைப்பாதம் அடைந்த அவரின் இறுதிச் சடங்கு திருவழிபாட்டு நிகழ்வு திருத்தந்தையர்களுக்குரிய இறுதி திருச்சடங்குகள் சட்ட விதிகளின்படி இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்க்கையை கொண்டாடவும் அவரது நித்திய இளைப்பாறுதலுக்காக பிரார்த்தனை செய்யவும் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு கோலேடக் கானாவில் உள்ள சேக்ரட் ஹார்ட் கத்தீட்ரலில் ஒரு இறுதிச் சடங்கு நடைபெறும். 9 நாள் துக்க காலத்தில் எந்த நேரத்திலும் திருத்தந்தை பிரான்சிஸின் ஆத்மா சாந்தியடைய அனைத்து திருச்சபைகளிலும் மறை மாவட்டங்களிலும் உள்ள பொது
மற்றும் தனியார் தேவாலயங்களிலும் ஒரு இரங்கல் திருப்பலி கொண்டாடப்பட வேண்டும் என்று பேராயர் மேலும் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த இறுதிச் சடங்கு திருவழிபாட்டு நிகழ்வில் முதுபெரும் தந்தையர்கள், கர்தினால்கள், ஆயர்கள், பங்கு தந்தையர்கள் அனைவரும் பங்கு பெறுவது குறித்தும் அவர்கள் எப்போது எங்கே ஒன்றுகூட வேண்டும் என்பது குறித்தும் இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பலி கொண்டாட்டத்தின் முடிவில் இரங்கல் செய்தி மற்றும் பிரியாவிடை வழங்கும் நிகழ்வு நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து அவரது உடலை தாங்கிய அடக்கப்பெட்டி புனித பேதுரு பெருங்கோயிலில் உள்ளே கொண்டு செல்லப்பட்டு பின்னர் நல்லடக்கம் செய்வதற்காக புனித மேரி மேஜர் பெருங்கோயிலுக்கு எடுத்து செல்லப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தனது இறுதி உயிலில் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியபடி லத்திக்கானுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்படுவதை உறுதிப்படுத்தினர். உலகளவில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1678 பில்லியன் என 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி கணக்கிடப்பட்டது. அத்தனை பில்லியன் மக்களுக்கும் இது ஒரு பெரிய இழப்பு. வத்திக்கானில் இருந்து திருத்தந்தை கூறியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த திரு அவைக்கும் அளவில்லாத துயரத்தையும் பேரிழப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. இறை தந்தையின் கரங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கடவுளின் அரவணைப்பில் அவருடைய ஆத்மாவை ஒப்படைப்போம். நமது தனிப்பட்ட மற்றும் கூட்டு ஜெபத்தின் வழியாக ஒருவர் மற்றவருடனும் உலகளவிய திரு அவையுடனும் நமது ஒன்றிப்பை வெளிப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனை சென்றடைந்ததன் அடையாளமாக இத்தாலியில் உள்ள அனைத்து தல திரு அவைகளின் கோயில் மணிகளும் ஒலிக்கப்பட வேண்டும் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் அன்பான இறைமக்களை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவருக்காக நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடவுளுடைய அரவணைப்பில் அவர் ஆத்மா நித்திரை அடைய ஜெபிப்போம். மேலும் நற்செய்தியின் பாதையில் நடந்து அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கொருவர் இணைந்து நடக்க வேண்டும் என்பதே திருத்தந்தை அவர்கள் விருப்பம். அவர் விதைத்த ஏழ்மை, பணிவு, இரக்கம், தாழ்மை போன்ற பல விதையானது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் நல்லெண்ணம் கொண்ட அனைத்து மக்களின் இதயங்களிலும் தொடர்ந்து முளைக்கும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதே அவரின் ஆத்மாவுக்கு நாம் செய்யும் அஞ்சலி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றி, வணக்கம்.